இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 ஈடன் கார்டன்ஸ்ல 7 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சாச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் போலிங்கை சூஸ் பண்ணாரு. எதுக்கடா இவர் போலிங் சூஸ் பண்றாரு, பேட்டிங்கே ஆடலாமே அப்படின்னு தோணி இருந்திருக்கலாம். அங்கதான் அவர் ஏன் சூஸ் பண்ணாருன்னு புரிஞ்சுது. ஸ்பின்னர்ஸை வச்சு டோட்டலா இங்கிலாந்து சுருட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பவர் பிளேலயே 2 விக்கெட் எடுத்து விட்டாரு. அங்கேயே இங்கிலாந்துக்கு ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு முனையில ஜோஸ் பட்லர் ஹர்திக் பாண்டியாவை அடிச்சு ஒரு மாதிரி சார்ஜ் எடுத்தாலும் பின்னாடி வந்த ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல்லயே வச்சுக்கிட்டாங்க கேமை. குறிப்பா சொல்ல போனா வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தாரு, அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்தாரு. ரவி பிஷ்னாய்க்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னாலுமே அவரை பெருசா அடிக்கவும் முடியல. சோ எங்க பாத்தீங்கன்னாலும் ரன்ஸ் வரதுக்கான கேட் எல்லாத்தையும் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் மூடி மூடி வச்சதுனால இங்கிலாந்தால பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல. 132 ரன் தான் அடிச்சாங்க. 133 வின் பண்றதுக்கு டார்கெட் அப்படிங்கும் போது அது போற போக்குல அடிக்கிற ஒரு டார்கெட் தான். அப்படிதான் எல்லாத்துக்குமே தோணும். எங்கேயும் ட்விஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம பேட் பண்ண வந்தோம். சஞ்சு சாம்சன் முதல் 2 ஓவர் பார்த்தா அபிஷேக் சர்மாக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கல. அவரே தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஃபர்ஸ்ட் ஓவர் திணறினாலும் 2வது ஓவர்ல கொஞ்சம் பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சு மேட்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடி இடி தான். ஒரே ஒரு லைஃப் மட்டும் ஒரு கிடைச்சது. அடில் ரஷீதோட பால்ல காட்டன் போல் சான்ஸ் அடில் ரஷீத் வந்து மிஸ் பண்ணாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட அபிஷேக் சர்மா 8 சிக்ஸ் அடிச்சாரு. எல்லாமே வந்து வெளியே போய் விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்ட்ரோக்ஸும் இருந்தது, ஹார்ட் ஹிட்டிங்கும் இருந்தது. ஒரு காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் அபிஷேக் சர்மாவோடது. சூரியகுமார் யாதவ் பெருசா அடிக்கல, டக் அவுட் ஆயிட்டாரு. கம்ஃபர்டபுளா இந்தியா வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல 133 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணியாச்சு. அடுத்த மேட்ச் 25ஆம் தேதி சென்னையில நடக்க இருக்கு, செகண்ட் T20. அதுல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அந்த டைம்ல நம்ம ஒரு லைவ் இன்டராக்ஷன் கூட கைலாஷ் டாக்ஸ்ல மேட்ச் பேஜ்ல வச்சுக்கலாம். இந்த மேட்ச்ல இன்னொரு கவனிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, கம்பீர் அங்கங்க கொஞ்சம் சிரிக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அபிஷேக் சர்மாவோட 50 அப்போ கம்பீர் கொஞ்சம் ஸ்மைல் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பிஜிடி பிளேயர்ஸுக்கும் இந்த பிளேயர்ஸுக்கும் பெரிய அளவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு டீம் இல்லையா. இதுல காமனான ஃபேக்டர்னு பார்த்தா நிதிஷ் ரெட்டி மட்டும் தான். அவரு இந்த மேட்ச் விளையாடினாரு. பட் அவருக்கு பவுலிங்கும் கொடுக்கல, பேட்டிங் ஆடுற வாய்ப்பும் வந்து அவருக்கு கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்றாரு அப்படிங்கறத கவனிக்கலாம். ஓகே, கைலாஷ் டாக்ஸ்ல மேட்ச் பேஜை தொடர்ந்து பாருங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.